இந்த ஸ்வீட்டை பத்தி நான் சொல்லி ஆகணுங்க. ஊட்டிக்கு எப்படி வர்க்கி ஃபேமஸோ அதே மாதிரி ஏலகிரிக்கு இந்த ஸ்வீட் ஃபேமஸுங்க. நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே நாக்குல கரையும் பாருங்க. ஐயோ, வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. சாப்பிடுறீங்களா? இல்லங்க, எனக்கு வேண்டாம். ஏங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், பயங்கரமா இருந்தது. சரி உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு கொண்டு வந்தா நீங்க என்னடான்னா வேணான்னு சொல்றீங்க. அப்புறம் மொத்தமா நானே சாப்பிட்டுருவேன், தீந்து போச்சுன்னா என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது சொல்லிட்டேன். என்னங்க ரொம்ப பில்டப் பண்றீங்க? அவ்வளவு ஒர்த்துங்க, அவ்வளவு ஒர்த்து. நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்களேன். சரி கொடுங்க. இருங்க. எப்படி இருக்கு? என்னாச்சுங்க? ஸ்வீட்னு சொன்னீங்க, காரமா இருக்கு. காரமா இருக்கா? காரமாவா இருக்கு? என்ன, நீங்களே சாப்பிட்டு பாருங்க. ஆமா, காரமா தான் இருக்கு. ஸ்வீட்டு கேட்டா காரம் கொடுத்துட்டானே. அவன் அப்பவே ஹிந்தில ஏதோ சொன்னான், நான் தான் தப்பா புரிஞ்சிட்டேன் போல. போச்சு. ஏங்க, இந்த பார்த்தா லூசு மாதிரி இருக்கா? இது கார பணியாரம். இந்த ஸ்வீட்னு சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா? அதுவும் இந்த ஊர்ல ஃபேமஸ் வேற இல்ல. உங்கள ஏங்க சாரிங்க, நீங்க ஃபீல் பண்றீங்க, அதான் கொடுத்தேன். சாரிங்க. எஸ்கேப். அண்ணா. வாப்பா. அண்ணா, நானே பேக் பண்ணி ரெடி ஆயிட்டேனே. ஏங்க 2 மினிட்ஸ்ங்க, நாங்களும் பேக் பண்ணிட்டோம். இது என்ன போர் நடந்த இடம் மாதிரி இருக்கு? ஏங்க 4 பேரும் ஒரே ரூமை ஷேர் பண்றோம், கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும். என்ன பல்லவா டல்லா இருக்க? இங்க இருந்து கிளம்ப பிடிக்கலையாப்பா? அப்படியே பல்லவா? ஆமா, நீ அதுக்குள்ள போனோமான்னு இருக்கு. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல. பாதி நாள் சண்டை போட்டே போயிடுச்சு, உனக்கா சுத்தி கூட பார்க்கல. டேய், ஏலகிரியில் அவ்வளவுதான்டா இருக்கு சுத்தி பார்க்கறதுக்கு. அடுத்த தடவை வேற எங்கேயாவது போவோம்ல, அப்ப நல்லா சுத்தி பார்ப்போம். பல்லவா, ஆமாண்டா, இனிமே நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வருவோம். அனி, அப்ப நீங்களும் என் கூட வருவீங்களா? டேய், அதெல்லாம் வருவாங்கடா. நீங்க சொல்லுங்க, நீ வருவீங்க தானே? வரேன் பல்லவா. பாண்டி, நல்லா ஸ்மூத்தா ஓட்டுறடா வண்டி. என்னண்ணே, அப்ப நான் நல்லா ஓட்டலையா? நீயும் நல்லா தான் ஓட்டுவடா. ஆனா பாண்டி ஓட்டி நாம அவ்வளவா கார்ல போனது இல்லைல்ல, அதான் எனக்கு புதுசா தெரியுது. யாளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ ஓகே. ஹலோ பாண்டி சார், அதுல 4th கியர் ஒன்று இருக்குது, கொஞ்சம் அதையும் யூஸ் பண்ணுங்களேன். டேய், அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. ராத்திரி நேரத்தில் எதுக்கு அவ்வளோ ஸ்பீடு? இப்பவே 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கோம். இது போதும். இந்த ஸ்பீடு ஓகே தான், நீங்க மெதுவாவே போங்க. சரி. பரவாயில்ல பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் படுத்திருந்திருக்கலாம்.
வந்துட்டோமாண்ணே? ஆமாப்பா, நீங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எழுப்பல. எப்ப தூங்குனேனே தெரியலண்ணா. பரவாயில்லப்பா, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம்ல, வசதியா தான் இருக்கும். இன்னைக்கு பூராவே அப்படிதான் இருக்கும். சரி சோழா, அண்ணே. அந்த பல்லவன் எழுப்பா. டேய் பல்லவா, பல்லவா எழுந்துடுறா. அந்த ஜர்க்கின் எடுத்து பொண்ணா குளிருது, கிளைமேட் நல்லா இருக்குல்ல. அண்ணே அவன ஏழைகிறதா இருக்கான் போல. டேய் பல்லவா, டேய் பல்லவா. எங்க இருக்கோம்? வீட்டுக்கு வந்துட்டோம்டா. வீடா? அதுக்குள்ள வந்துட்டோமா? போகும்போது மட்டும் டைம் ஸ்லோவா போகுது, வரும்போதெல்லாம் வேகமா இருக்கு. சரி சரி விடு, இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி எங்கேயா போவோம். அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்க. வா. கொடுங்கண்ணா. இருக்கட்டும்ப்பா, நான் எடுத்துக்கிறேன். என்ன வெயில்டா, அப்படி ஒரு கிளைமேட்ல 2 நாள் இருந்துட்டு இங்க இந்த வெயில் ரொம்ப கடியாதா. இதா இந்த மாதிரி ட்ரிப்லாம் போனா 2 நாள் போதாது, மினிமம் ஒரு 1 வீக் தங்கணும்ண்ணே. கரெக்டா சொன்னடா. டேய் வாங்கடா, வீட்டுல போய் பேசிக்கலாம். வீடு பூட்டி இருக்கு. என்னண்ணே பூட்டி இருக்கு? இவர் எங்கடா போனாரு? ஐயோ, பாண்டி, பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஃபோன் பண்றேன். தானே அண்ணே, நம்ம காலையிலே வந்துடும். நேரத்தே ஃபோன் பண்ணி சொன்னோம்லண்ணே, வீட்டில் இருக்கிறதுக்கு இவருக்கு என்னவா? இருடா, இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாரு. நான் ஃபோன் பண்றேன். அண்ணே அவரா ஒழுங்கா வீட்டை பூட்டி வைக்க போறாரு. எப்படி பின்வாசல் திறந்தா இருக்கும், நான் போய் பாக்குறேன். என்னண்ணே ஆச்சு? டேய் பாண்டி, என்னடா திறந்திருக்கா? இல்லண்ணே, பின்னாடியும் பூட்டி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அண்ணே வேணும்னே பண்றாருண்ணே, வீட்டை பொறுப்பா போட்டு போற ஆளா இருந்தாலு. இருங்க, பக்கத்துல தான் எங்கேயாச்சும் போயிருப்பாரு, வருவாரு. இல்லங்க, நம்ம வரோம்னு சொல்லியிருக்கோம். வந்த பிறகு போனா என்னவா இருக்கு? அப்படின்னா பெரிய கலெக்டர் வேலையை பாக்குறாரு.